ஹே நண்பா, 2 நாள் பெஞ்ச மழையில் நம்ம ஏரியா ரொம்ப கஷ்டப்பட்டு. ஆக்சுவலாக வந்து என்ன ஆச்சுன்னா, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், நமக்கு தூத்துக்குடி மாவட்டம் நேசத்துங்கிற ஊர். ஆக்சுவலாக வந்து 2 நாள் தான் மழை பெஞ்சுச்சு. சாட்டர்டே நைட்டும் சண்டே நைட்லேருந்து 2 நாள் மழை பெஞ்சு. அதில் கிட்டத்தட்ட எங்கள் ஊரில் முதலாம்புலி குளம் உடஞ்சிடுச்சு. ஆக்சுவலாக வந்து முதலாம்புலி குளம் ஃபஸ்ட்டு நான் காமிக்கிறது உங்களுக்கு இப்போ வருதில்ல, வரப்போகிறது வந்து முதலாம்புலி குளம். இது 2 இடத்துல உடஞ்சிடுச்சு. இது ஃபஸ்ட்டு இன்னொரு இடம் ஒன்று அங்கேயும் உடஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் புதுக்குளமும் உடஞ்சிடுச்சு. புதுக்குளம் உடஞ்சி ஃபுல்லாகவே வந்து அந்த வயக்காடுக்குள்ளே எல்லாம் அந்த வயல் போட்டிருப்பாங்கள்ல, அவங்க ஏரியா ஃபுல்லாகவும் எல்லாம் தண்ணி. பாவம், விவசாயிகள் தான் ரொம்ப பாவம், அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆக்சுவலாக சொல்கிறதுக்கு வார்த்தைகள் இல்லை நண்பா. இதுதான் அந்த முதலாம்புலி குளம். பார்த்திங்கன்னா ஃபுல்லாக உடஞ்சி அந்த சைடில் உடஞ்சி அப்படி போகுது. இந்த சைடும் உடஞ்சிடுச்சு. இந்த கீழே மேலே இல்லை, ரோட்டு மேலே இல்லை, கீழே இந்த சைட்லேயும் உடஞ்சி போகுது, இந்த சைட்லேயும் உடஞ்சி போகுது. இங்கேயும் மேலே கொஞ்சம் ரோடு உடஞ்சிருக்கு. அதேமாதிரி அடுத்தது வந்து எப்படின்னா ஃபுல்லாகவே வந்து ரோடு ஃபுல்லாகவே உடஞ்சி மேலே வரைக்கும் இப்படி ஏறி போயிருக்கு. இது நடந்தது வந்து 18ஆம் தேதி நினைக்கிறேன். நடந்தது 18th, நான் எடுத்தது வந்து 19th. அதுக்கு அடுத்த நாள் நான் எடுத்தேன் மார்னிங்கில். இந்த இதில் ஒரு ஏரியாவில். ஆமாம், இது பாருங்கள், இது வந்து இதை தாண்டி பேருக்கு ஃபுல்லாக உடச்சி இதை தாண்டி இப்படி பேருக்கு வயக்காட்டுக்குள்ள ரொம்ப கஷ்டம்தான். அப்புறம் நிறைய வீடுகள், கோட்டைகள் அப்படி இப்படின்னு ஒரு வருஷமும் பெய்யாத. ஆக்சுவலாக கிட்டத்தட்ட ஒரு 2 years 3 years முன்னாடி மழை பெஞ்சிச்சு. ஆனால் இப்படிலாம் ஆனதில்லை. நான் இது வரைக்கும் கிட்டத்தட்ட இப்படி பார்த்ததே இல்லை. எங்கள் ஏரியாவில் இப்படி நான் இந்த மாதிரி இப்படி மழையினால் இவ்வளோ அழிவு வந்து நான் பார்த்ததே இல்லை. இந்த ஃபஸ்ட் டைம். கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷம் கழித்து இந்த மாதிரி ஒரு அழிவு மழை பெஞ்சிருக்கேன்ப்பா. ரொம்ப கஷ்டம். நிறைய பேர் கஷ்டம், பொதுமக்களுக்கும் நிறைய பேர் கஷ்டப்பட்டுருக்காங்க. இந்த லொக்கேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஃபுல்லாகவே வயக்காடில் ஃபுல்லாகவும் வயல் நாற்று நட்டியிருப்பாங்க, களை எடுத்திருப்பாங்க, நடுவை நட்டுறதுக்கு ரெடியாக இருந்திருப்பாங்க. நிறைய பேர் நடுவை போட்டிருப்பாங்க, வாழை போட்டிருப்பாங்க. என்ன ஆச்சு யோசித்து பாருங்கள். 2 பக்கமும் என் வீடியோலேயே நிறைய வீடியோவில் நான் காமிச்சிருப்பேன். இந்த 2 பக்கமும் அவ்வளோ செழிப்பாக இருக்கும். இந்த 2 பக்கமும் பார்க்குறதுக்கு ஃபுல்லாக குளம் மாதிரி இருக்குது. இது விவசாய பூமி மாதிரியே இல்லை. ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, இதை தாண்டி வந்து என்னாச்சு அப்படின்னா, ஆழ்வார் போகிறதுக்கு செம்பூர் தாண்டி போவோம். அங்கே ஒரு யானைப்பாலம் வரும். அந்த யானைப்பாலம் உடையலை, ஆனால் அதை தாண்டி தண்ணி போகுது. அவ்வளோ தண்ணி போகுது. நம்ம திருநெல்வேலி போகவே முடியாது, அந்த சைட் போகவே முடியாது. அவ்வளோ சிச்சுவேஷன் டேஞ்சர் ஆகிடுச்சு. என்ன செய்கிறது, ஒன்றும் செய்ய முடியாது. இயற்கை, அதுக்கு பக்கத்தில் யாரும் இருக்க முடியாது நண்பா. இதுதான் சிச்சுவேஷன்ஸ். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த லொக்கேஷனையும் பாருங்கள், ரொம்ப பேடு. சரி, எல்லாம் சரியாகும். ஆக்சுவலாக வந்து நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஏன்னா கரண்ட் இல்லை, நெட்ஒர்க்கில் அப்படி இப்படின்னு இருந்துச்சு. அப்புறம் நெட்ஒர்க்கில் வந்துடுச்சு. ஆனாலும் எனக்கு ஒரு 2 days என் வீட்டில் ஃபுல்லாகவே எலக்ட்ரிக் ஃபுல்லாக ஷார்ட் ஆகி பயங்கர கஷ்டப்பட்டேன். எலக்ட்ரிஷியன் வராமல் ஷார்ட் ஆகி அதுக்கப்புறம் அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு அப்படி டிலே ஆகிடுச்சு நண்பா. அதான் போஸ்ட் பண்ணுறதுக்கு டிலே ஆகிடுச்சு. ஜஸ்ட் சரி, உங்களுக்கு ஃபுட்டேஜ் எடுத்துகிட்டேன் காமிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணேன் நண்பா. சிச்சுவேஷன்ஸ் ஒன்றும் செய்ய முடியாது. இதனால் கஷ்டப்படுறவங்க தான் நிறைய பேர். அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து கடவுள் ஒரு நல்ல வழியையும் அவங்களுக்கு எல்லாருக்கும் ஆண்டி நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கணும். அவ்வளோதான். கடவுள் ஒரு நல்ல வழி காமிக்கணும். ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட் திங் வந்து ஃபுட்டு. அது ஓகே, நம்ம கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய பேர் கொடுக்குறாங்க, நம்மளால முடிஞ்சதே நம்ம கொடுக்கலான்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அவங்க வாழ்வாதாரம் அழிஞ்சிருது. ஒருத்தர் ஹெல்ப் அப்படிங்கிறது வந்து ஒருத்தனுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றுற மாதிரி தான் இருக்கும். அதுதான் ஹெல்ப் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். பாருங்கள், இந்த விவசாயி பாம்போல கீழே உட்காந்துருக்காரு. எவ்வளோ வேதனையில் உட்காந்துருப்பார். ஏன்னா நிறைய மாடு, எத்தனையோ ஆயிரம், எவ்வளோ மாடு எனக்கு தெரில, கணக்கு தெரில, மாடு நிறைய செத்து போயிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் விவசாயம் பண்ணுறவங்களுக்கு. இது ஃபுல்லாகவும் தண்ணி. இப்படிலாம் நான் பார்த்ததே இல்லை இத்தனை வருஷத்தில். சரி, எல்லாம் சரியாகும். ஆல் இஸ் வெல். கடவுள் கூட இருக்கிறாரு, எல்லாத்தையும் சரி பண்ணுவார். ஓகே, பாதிக்கப்பட்டவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு நல்ல வழி காமிக்கணும். ஓகே நண்பா, டேக் கேர்.